நான் ஃபாசியா. இன்னைக்கு குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானி நிகழ்ச்சியிலிருந்து மண்ணின் மனம் வீசும் உணவு திருவிழாக்காக நான் இன்னைக்கு எங்க பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு உளுந்து கொழுக்கட்டை தான் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உளுந்து இது உடல் பலத்தை அதிகரித்து எலும்புகளை வலுப்படுத்தி இரத்தத்தை சுத்தமாக்கி மூளை செயல்பாட்டை மேம்படுத்தும். அரிசி உடனடி ஆற்றலை வழங்கி வயிற்றுக்கு இலகுவாக செறிந்து உடல் வலிமையை அதிகரிக்கும். கருப்பட்டி இயற்கையான இனிப்பை வழங்கி இரத்த சோகையை குறைத்து இரத்தத்தை சுத்தமாக்கி உடல் சூட்டை சமநிலைப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். சர்க்கரை இனிப்பை வழங்கி உடனடி ஆற்றல் அளிக்கும். தேங்காய் மூளை வளர்ச்சியை மேம்படுத்தி செரிமானத்தை சீராக்கி உடல் ஈரப்பதத்தை பாதுகாக்கும். சீனா கருவாப்பட்டை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி உடல் அலர்ச்சியை குறைக்கும். சதக்குப்பை செரிமானத்தை சீராக்கி வயிற்று வீக்கத்தை குறைத்து ஹார்மோன் சமநிலையை ஏற்படுத்தும். சுக்கு சளி மற்றும் இருமலை குறைத்து செரிமானத்தை மேம்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்கும். ஏலக்காய் வாய் நறுமணத்தை அழித்து வாந்தி உணர்வை குறைத்து செரிமானத்தை சீராக்கும். கசகசா நல்ல தூக்கத்தை அளித்து எலும்பு பலத்தை அதிகரித்து மன அமைதியை வழங்கும். ஆலியா உடல் சூட்டை சமநிலைப்படுத்தி செரிமானத்தை மேம்படுத்தி உடலுக்கு இலகுவான நலத்தை வழங்கும். ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தை நல்லா மணம் வரது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை ஏதாவது ஒரு பேப்பர்லாம் ஆற வச்சு எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு கப்பு தண்ணியில் ஒரு கருப்பட்டியும் ஒரு சர்க்கரையும் பொடிச்சு போட்டுக்கணும். இப்போ நம்ம சர்க்கரையும் கருப்பட்டியும் பொடிச்சு போட்டுட்டோம். நம்ம சுக்கையும் ஏலக்காவையும் தட்டி அந்த கருப்பட்டி சர்க்கரையும் இடிச்சு போட்டதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மெல்ட் பண்ணணும். அடுத்தது நம்ம தேங்காவை நல்லா அரைச்சி அந்த தேங்காய் பூவை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொறுன்னு வர அளவு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ வறுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட இன்கிரீடியன்ஸ்லாம் இதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல இது சதக்குப்பை சரி. அப்புறம் இது கசகசா, ஆலியா, சீனா கருவா. எல்லாத்தையும் நான் வறுத்து எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம உளுந்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த தேங்காய் அப்புறம் மிச்ச இன்க்ரீடியன்ஸ்லாமும் நம்ம மிக்ஸி ஜாரில் போடலாம். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை நல்லா வறுத்து தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம வந்து நார்மல் அரிசிக்கு பதிலாக கருப்பரிசி யூஸ் பண்ணால் இன்னும் ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். கருப்பட்டி சர்க்கரை பாகை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபைனலி எல்லாத்தையும் எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி கொழுக்கட்டை மாதிரி உருண்டை பிடிச்சி அதை எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளோட உளுந்து கொழுக்கட்டை ரெடி.